ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperumbudur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும். உங்களின் இல்லங்களையும் வாழ்வையும் இனிதை ஒளிமயமாக்கிட GT ராயலின் தீப்பெட்டிகள். தரமானது, பாதுகாப்பானது. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. சாணக்கிய நேயர்களுக்கு வணக்கம். இது 7 சென்ஸ் அட் 7 PM. நடிகரும் தாவேக்க தலைவருமான விஜயின் ஜனநாயகம் திரைப்படம் வெளியாவதில் தொடர் சிக்கல் எழுந்திருக்கிறது. அதாவது சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுலே ஒரு சிக்கல் எழுந்திருக்கிறது. இப்போ ஜனவரி 21 வரை சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்காது என்ற உயர்நீதிமன்ற உத்தரவின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து நம்மிடம் விவாதிக்க சாணக்கியாவின் மூத்த உதவி ஆசிரியர் அருண் அவர்கள் நம்மிடம் இருந்தார். வணக்கம் அருண். வணக்கம். இந்த ஜனநாயகன் ரொம்ப நாளாகவே பரபரப்பாக ஸ்பாட்லைட் இருக்கக்கூடிய பெயர். இது ஜனநாயகன் அப்படின்றது பொலிட்டிக்கலி ரெலவெண்ட்டும் கூட. பொலிட்டிக்கல் சீசன், விஜயும் இருக்கிறார், விஜய் பொலிட்டிக்கல் என்ட்ரியும் இருக்கிறது. ஆடட் ஃப்ளேவர் இருக்கக்கூடிய நிலைமையில படத்திற்கான மவுஸ் அப்படின்றது தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும். பாசிட்டிவ் பப்ளிசிட்டியோ நெகட்டிவ் பப்ளிசிட்டியோ, பப்ளிசிட்டி தான்ற மாதிரி முதல்ல இருந்தே இது பராசக்தி வர்சஸ் ஜனநாயகன் அப்படின்னு பராசக்தி ப்ரீபோன் செய்யப்பட்டதன் காரணமாக அது ஒரு பரபரப்பு இருந்தது. இதில் தான் பார்த்தோம்னா இப்போது ஜனநாயகனுக்கு சர்டிஃபிகேட் இல்லை, சென்சார் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு. அதாவது பராசக்தி மூலம் ஜனநாயகனுக்கு, அதாவது விஜய்க்கு திமுக குடைச்சல் கொடுக்கிறது அப்படின்ற பார்வையிலிருந்து இது அப்படியே நகர்ந்து சென்சார் போர்டு மூலியமாக பாஜக தற்போது குடைச்சல் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அரசியல் எதிரி ரவுண்டு, இப்போ இது ஏன் ரவுண்டு, நீ 2 நான் 2 மாதிரி இப்போது இவங்க பிஜேபியோட ரவுண்டு அப்படின்ற மாதிரி பார்வை வந்திருக்கிறது. அரசியல் நெடி தூக்க இந்த வழக்கு பறந்திருக்கிறது. பார்வையாளர்கள் பலரும் ரொம்ப பரபரப்பாக இது அரசியல் கண்ணோட்டத்தோடு தான் பார்க்குறாங்க. இது ஒரு சென்சார் போர்டு, சிபிஎஃப்சி, இது சென்சார் இது அப்படின்றத தாண்டி இது பொலிட்டிக்கல் ஃப்ளேவர் எக்ஸ்ட்ராவாக போய் ஒரு பெரிய அளவில் போய் நிற்கிறது. 21 வரை இந்த படத்திற்கு ரிலீஸ் இல்லை, இப்போதைக்கு ரிலீஸ் இல்லை. பொங்கல் கிளாஷ், இது அண்ணன் தம்பி பொங்கல் அப்படின்னு திரு சிவகார்த்திகேயன் சொன்னார். இது தம்பிக்கான பொங்கல் அப்படி போல தெரிகிறது. பராசக்திக்கு யூபாரே சர்டிஃபிகேட் கிடைத்திருக்கிறது. ஒரு 25 கட்டு, அந்த படத்துக்கே 25 கட்டு. அண்ணா அவர்கள் பற்றிய வசனம், அதே போல் நாடு, மொழியால் சிதைந்த நாடுகள், மொழி போரால் சிதைந்த நாடுகள், இது போன்ற வசனங்கள் ஒரு சர்ச்சைக்குள்ளான வசனங்கள். மொழி திணிக்கப்பட்டதன் காரணமாக ஒரு நாடே பல இதாக சிதைந்தது அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய வசனங்கள் போன்ற பலவை நீக்கப்பட்டிருக்குது சென்சாரில் பராசக்தியில். ஸோ அதற்கு ஒரு வழியாக கிடச்சிருச்சு. ஆனால் அவங்க ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பினாங்க, அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்ததெல்லாம் பண்ணி வந்துருச்சு. அது நாளைக்கு ரிலீஸ் ஆகிறது. இப்போ அதுக்கு சர்டிஃபிகேட் கிடச்சது, புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. வேற இதில் பார்த்தோம் அப்படின்னா கோர்ட்டு கேஸ் இப்போது ஒரு தனி நீதிபதி இன்னைக்கு காலையில் உத்தரவு போட, அதாவது யூபாரே சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு நேற்றுலாம் காரசாரமாக விவாதம் போச்சு. இன்றைக்கி பார்த்தோம்னா நீதிபதி உத்தரவு போட்டிருந்தாங்க. தனி நீதிபதி பிடி ஆஷா, நீதிபதி ஆஷா அவர்கள் உத்தரவு போட்டிருந்தார். யூபாரே சர்டிஃபிகேட் கொடுக்குமாறு உத்தரவு போட்டிருந்தார். அந்த உத்தரவுக்கு உடனடியாக சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சில், டிவிஷன் பெஞ்சோட சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சில் போய் மேல்முறையீடு செஞ்சது சிபிஎஃப்சி. அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஜனநாயகனில் ட்விஸ்ட்டு, டேர்னு, ட்ராமா அப்படின்னு ஏகப்பட்ட ட்விஸ்ட் வந்துட்டுருக்கு. உடனே போன அப்பீலிருந்து எல்லாமே ட்விஸ்ட்டு, எல்லாமே டேர்னு, டோட்டல் ட்ராமா. இப்போ விஜய் அவர்கள் படத்துக்கு பொலிட்டிக்கலாக ஒரு ப்ரெஷர் வர்றது முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் சென்சாரில் ஒரு இவ்வளோ பெரிய இஷ்யூ வர்றது இதான் நமக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச மெர்சலில் ஒரு பறவை சம்திங் விலங்குகள் பற்றி யூஸ் பண்ணதுக்கு ஒரு சர்ச்சை எனக்கு மெர்சலில் எல்லாருக்கும் நம்ம கான்ட்ரவர்சி அப்படின்னா அது ஜிஎஸ்டி பற்றி அவர் பேசினது, இலவச மருத்துவம் பற்றி அவர் பேசினது, அதில் அரசை நேரடியாக தாக்கியது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் ஜிஎஸ்டி பற்றி அவர் சொன்னது தவறு அப்படின்றது நிறையா எல்லாருக்குமே தெரியும். அவர் தப்பான இன்டர்பிரேஷனோட சொல்லியிருக்காரு அப்படின்னு. இலவச மருத்துவம் லாஜிக்கலான ஒன்று, ஆனால் நடக்குமான்றது தெரியாது. ஆனால் அதில் இருக்கலே ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்னா அது விலங்குகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சென்சார் போர்டில் இஷ்யூ வந்தது. அந்த இது பார்த்தோம்னாலும் ஒரு சென்சார் போர்டு இஷ்யூ இருந்தது. அதுக்கு முன்னாடி பின்னாடிலாம் பார்த்தோம்னா பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் நிறைய வந்திருக்கு. விஜய் அவர்களுக்கு சர்ச்சை அப்படின்றது நிறைய இருந்திருக்கு. சின்ன சின்ன மைனர் இஷ்யூஸ். ஆனால் ஜனநாயகன் போன்ற ஒரு பெரிய சென்சார் போர்டு இஷ்யூ திரு விஜய் அவர்களை சுற்றி இருந்ததில்லை. இதான் முதல் முறை நினைக்கிறேன் பெரிய மேக்னிடியூட்ல. அதாவது சென்சார் போர்டு காலையில் பிடி ஆஷா அவர்கள் நீதிபதி அவங்க
இந்த இடைக்கு யூபிஐ சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. எங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. அதான் அவங்க வந்து ஏன் இவ்வளோ ஹார்ஷாக இவ்வளோ ஹேஸ்டியாக உடனடியாக அப்பீல் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்து அப்பீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து எங்களுக்கு போதிய டைம் கொடுக்கலன்னு இல்லை, அவங்க கிடைக்கல. எங்களுடைய வாதங்களை வைக்க, எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்வதற்கு எங்களுக்கு போதுமான டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, எங்களுக்கு உடனடியாக ஹியரிங் பேஸ்ட் ஆன் கிடச்சிச்சு, அதனால நாங்கள் போனோம், எங்களுக்கு போதுமான அளவு எங்களை பற்றி சொல்வதற்கான நேரம் கிடைக்கவில்லை, அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இந்த விஷயத்திலே ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நீதிமன்றத்தில் அவர்கள் சொன்ன இது, நீதிமன்றம் கேட்ட கேள்வி, ஏன் நீங்கள் இப்போ இவ்வளோ அவசரப்படுறீங்கன்ற ஒரு கேள்வி பார்த்தோம். படக்குழுவுக்கு ரொம்ப முக்கியமான சில கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சர்ச்சை காட்சிகள் வந்திருக்கிறது அப்படின்னு. அதில் பாபி தியோல் வந்து நடந்து வரும்போது பார்த்தோம்னா, ஆர்மி வந்து மக்களெல்லாம் தடுக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது ஆர்மியா, செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், அது ஆர்மியா, சிஆர்பிஎஃபா, துணை ராணுவ படையா, நம்ம அதெல்லாம் போக வேணாம். இந்திய படைகள், இந்திய நாட்டினுடைய படைகள், அவை வந்து மக்களை தடுக்கிற மாதிரி, பாபி தியோலை ப்ரொடெக்ட் பண்ணி தடுக்கிற மாதிரி அந்த சீன் இருக்கிற மாதிரி நமக்கு பார்த்தா தெரியுது. நமக்கு அப்படி தான் தெரியுது. பாபி தியோல் வந்து வில்லன், ஒரு ஒரு வில்லன் நடந்து வரும்போது அவருக்காக அந்த படைகள் வந்து மக்களை தடுக்கிற மாதிரி, மக்கள்லாம் அப்படியே எந்திரிச்சு கொந்தளிச்சு வரும்போது அதை தடுக்கிற மாதிரி சீன்ஸ் இருக்குது. அதே போல் இராணுவம் வந்து ஹெலிகாப்டர் பறக்கிற மாதிரி, உங்களுக்கு ரோபோட்ஸ் ஃபைட் வர்றது, இதிலேருந்து நம்ம கான்வாயிலேருந்து கடன்னு ராணுவ வீரர்கள் குதிச்சு ஓடி வர மாதிரி, இது மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. இது எந்த சென்ஸில் எடுத்திருக்காங்கன்றது நமக்கு வெளியில் உட்காந்துட்டு படத்தை பார்க்காம நம்மளால கமெண்ட் பண்ண முடியாது. ட்ரெய்லர் கட்ஸை பார்த்து டிசைட் பண்ண முடியும். ட்ரெய்லர் கட்ஸை பார்த்து அது எல்லாமே கட்ஸ் தான், அது எல்லாமே ட்ரிகரிங் பாயிண்ட் தான். அதை வச்சு நம்ம வந்து ஒரு டிசிஷனுக்கு இது தப்பு இது கரெக்ட் ரைட்டுன்னு சொல்லவே முடியாது. படம் பார்த்தவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். இனி நம்ம படம் பார்த்தா தான் நமக்கு மேபி தெரியும். இல்லை அன்கட் அன்சென்சார்டு வெர்ஷன் வந்தால் தான் என்ன இருந்திருக்குன்னு மேபி சொல்லலாம். இல்லை கட்ஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ எப்படி பராசக்திக்கு தெரிஞ்சிச்சு, அண்ணா பற்றி வசனம் இருந்துச்சு, இதை பற்றி இருந்துச்சுன்னு ஒரு 25 கட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்கல்ல, அது போல ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி வந்துருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த சர்ச்சை காட்சிகள், ராணுவம் பற்றிய சர்ச்சை காட்சிகள் இருந்தது, மதம் பற்றிய சர்ச்சை காட்சிகள் இருந்தது அப்படின்னு ஏஎஸ்ஜி சொல்கிறாங்க. யார் இந்த டைம் வந்து இந்த வழக்கில் லேட்டரான் வாதாடியது யார் பார்த்தோம்னா, துஷார் மேத்தா, அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல், இந்தியாவுடைய நம்பர் 2 ரேங்க்டு, லிட்டரலி நம்பர் 2 தான் சொல்லணும், அவர் ரேங்க்டு லாயர். அவரே வந்து வாதிடுகிறார் மத்திய அரசின் சார்பாக, சிபிஎஃப்சியின் சார்பாக. ஸோ அவர் சொன்னக்கூடிய பாயிண்ட்லாம் பார்க்குறோம். இந்த பாயிண்ட்லாம் கேட்டுக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நீதிமன்றம் படக்குழுவுக்கு சில கேள்விகளை கேட்கிறது. எப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்காமல் தேதி அறிவிச்சிங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க. இன்னொரு கேள்வி, தேதி அறிவிச்சுட்டு நிர்பந்தப்படுத்துறீங்களா, ரிலீஸ் பண்ணணும் நிர்பந்தப்படுத்துறீங்களா அப்படின்ற கேள்வி. ஆனால் முன்னர் பல ஆண்டுகளாக பல பெரிய படங்கள் இப்படி தானே வந்துட்டு இருக்கு. பெரிய படங்கள் இப்படி தான் வருது. பட் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லும்போது இது இது ஒரு நாம் அப்படின்னு நம்ம வந்து இது பண்ண முடியாதுல்ல, இது கட்டாயம் அப்படின்றது இல்லை. முன்னாடியே தேதி அறிவிச்சிடணும், அதுக்கப்புறமா நம்ம வந்து இது எல்லாமே அப்படி தான் இருக்குது. நம்ம உலக லெவலில் பார்க்கணும், ஃபிலிம்ஸ் வந்து இந்த தேதியில் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பட வேலையவே ஆரம்பிக்கிறாங்க. இது ட்ரெண்டாகவும் போயிட்டுருக்கு. தள்ளி போகிறதெல்லாம் வேற கணக்கு. பட் ஆனால் ஜென்ரலாகவே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் பண்ணுறாங்க. அது போல தான் ஜனநாயகனும் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க படக்குழும நம்ம உடனே தப்புன்னு சொல்ல முடியாது. பட் நீதிபதி அவர்கள் கேட்பதும், நீதிமன்ற அமர்வு அவர் கேட்பதும் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாதுல்ல. அது ஒருவேளை அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை சரி பண்ணுவதற்கு சில விஷயங்கள் இருக்குது, சில கரெக்ஷன்ஸ் இருக்குது. அந்த கரெக்ஷன்ஸை சரி பண்ண டைம் எடுக்கலாம், ரிவ்யூ கமிட்டிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரலாம், இது போன்ற விஷயங்கள் எடுக்க ஒரு டைம் எடுக்கும். அந்த டைம் எடுப்பதற்கு நீங்கள் சொல்லும் போது இல்லை நாங்கள் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்றத ஒரு காரணமாக எடுத்து, அது ஒரு டோக்கன் ஆஃப் இதாக எடுப்பாங்களா அப்படின்றது நீதிமன்றம் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. பார்த்தா லாஜிக்கலாக தான் இருக்கும். தவறான, அதாவது அவங்க இன்னொரு பாயிண்ட்டும் சொன்னாங்க நேற்று விவாதத்தில் அந்த போகும்போது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக சிபிஎஃப்சி சொன்னாங்க, நாங்கள் இஷ்டத்துக்கு டக்குன்னு படம் ரிலீஸ் பண்ணிட முடியாது, ரிலீஸ் பண்ணுறோன்னா நாங்கள் தான் பொறுப்பாகும் கடைசியாக. ஸோ நாங்கள் டக்குன்னு ரிலீஸ் பண்ணிட முடியாது, நாங்கள் சென்சார் பண்ணிட்டு தான் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சில வாதங்கள்லாம் வந்ததை பார்த்தோம். ஸோ அதே போல் இன்றைக்கும் பார்த்தோம்னா அவங்க வந்து இந்த கேள்விகள் எல்லாமே அட்மோஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும். படம் ரிலீஸ் ஆகும் போது பெர்ஃபெக்ட் வெர்ஷனாக இருக்கணும். அது தவறான ஒரு இதாக போய் பிரசிடென்ஸாக போய் நின்றக்கூடாது. சிபிஎஃப்சிக்கு அப்புறம் பல இடங்களில் வந்து நம்ம விமர்சனம், அமரன் படத்துக்குலாம் தேட்டருக்கு வந்து சென்சாராய் வந்ததுக்கப்புறம் இது போட்டதெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம பெட்ரோல் குண்டு போட்டதை பார்த்துருக்கோம். விஸ்வரூபமுக்கு அப்படி தான் நடந்திருக்கு, தலைவாக்கு அப்படி தான் நடந்திருக்கு, மெர்சலுக்கும் அப்படி தானே. மெர்சலுக்கு வந்து தணிக்கை கொடுத்து வந்ததுக்கப்புறம் தான் பாஜக வர்சஸ் மெர்சல் அப்படின்ற சர்ச்சை வந்தது. ஸோ அப்போ தணிக்கை பண்ணதுக்கப்புறம் என்னங்க, தணிக்கையிலே பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பாயிண்ட் இருந்துச்சு. இப்போ தணிக்கையிலேயே சர்ச்சை, இப்போ தணிக்கையும் குறை சொல்லுவாங்களா அப்படின்றது தான் பாயிண்ட். இங்கே தான் வந்து அந்த அரசியல் வந்து நிற்கிறது.
இப்போ நாங்கள் மறு தணிக்கைக்கு அனுப்ப போகிறோங்கிறத நாங்கள் முன்னாடியே ப்ரொடியூசருக்கு சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சென்சார் போர்டு தரப்பில் ஆமாம், டேட் வழியாக அவங்க வந்து நிறைய சொல்லியிருக்காங்க, லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் 6ஆம் தேதி சொன்னோம், 5ஆம் தேதி இது பண்ணோம் அப்படின்னு ஒரு வழியாக சொல்லி அவங்க வந்து லாஜிக்கலான பாயிண்ட்ஸை அவங்க வச்சுருக்காங்க. இப்போ இந்த பாயிண்ட்ஸில் க்ரோனாலஜிக்கல் ஆர்டரா அவங்க வந்து லாஜிக்கல்னா நம்ம அதை வந்து அங்கீகரிக்கின்றது இல்லை. பட் வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அவங்களுடைய லாஜிக்கல் பாயிண்ட்ஸ். இது நடந்திருக்கு, இது இப்படி பண்ணோம், இது இப்படி பண்ணோம் அப்படின்னு க்ரோனாலஜியாக இதுக்கப்புறம் இது நடந்துச்சு அப்படின்ட்டு அவங்க ஃபுல்லாக சொல்லி அவங்க ஜஸ்டிஃபை பண்ணி அவங்க அந்த கேஸை முன்னிறுத்தியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் 21ஆம் தேதி வரை வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. பொங்கல் ஹாலிடேஸுக்கு அப்புறம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது நேரடியாக. 21ஆம் தேதிக்கு இந்த இது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் இப்போ நமக்கு இருக்கிறது. எஸ் சார். இப்போ 21ஆம் தேதி வரைக்கும் படம் வந்து ரிலீஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ முடிவாயிருச்சு. இதற்கு பிறகு அடுத்து என்ன நடக்கும்? இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றப்போ தான் நமக்கு முக்கியமான கேள்விகள் எழுகிறது. இதில் வந்து அடுத்து என்ன அப்படின்ற பாயிண்ட். அந்த அடுத்து என்ன அப்படின்றப்போ நமக்கு படம் எப்படி 21 எப்போ ஹியரிங், அதுக்கு முன்னாடியே எதாவது அப்பீல் போகிறாங்களா, திருப்பி அப்பீல் வேற எங்கேயாவது வழியாக சுப்ரீம் கோர்ட்டை எதாவது ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்குது? ரீசெண்டாக வந்து கடைசியாக அந்த அப்டேட் என்னென்னா, அந்த தலைமை நீதிபதி அமர்வு கொடுத்த அந்த ஒரு ஆர்டரை வந்து கேவிஎன் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா அப்பீல் போகிறதுக்காண்டி கேட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. எஸ், அதான் அப்பீல் போகிறதுக்கான விஷயங்கள் கேட்டிருக்க. ஏன்னா அவங்க பொங்கல் ஹாலிடேஸ் அப்படின்றத ரொம்ப டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா நாங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் தான் அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது இதில் என்னவா இருக்குது, இதில் ரியல் எசன்ஸ் என்ன அப்படின்ற கேள்வி வருது. அடுத்து என்ன அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம பேசுகிறத விட ஒரு சினிமா துறையில் இருக்கக்கூடிய ரொம்ப அந்த விஷயங்கள் உள் விஷயங்கள் தெரிந்த நபர், எல்லோருக்கும் அறிந்த திரு கார்த்திக் ரவிவர்மா அவர்கள், சினிமா திரைப்பட வெளியீட்டாளர் திரு கார்த்திக் ரவிவர்மா நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நம்ம ஜனநாயகன் 21ஆம் தேதி வரைக்கும் பொங்கலுக்கு கிடையாதுன்றது தெரிஞ்சு 21ஆம் தேதி வரைக்கும் கிடையாது. 21ஆம் தேதி தான் கேஸ் வந்து எடுக்கப்படுகிறது விசாரணைக்கு. சென்சார் இந்த இஷ்யூ உங்களோட முதல்ல ஓவர்வியூ என்ன? கண்டிப்பா இப்போதைக்கு பொங்கலுக்கு அந்த படம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததா இவங்க தயாரிப்பு தரப்புல இருந்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் மண்டே திங்கக்கிழமை அவங்க எது முயற்சி பண்ணாங்க அப்படின்னா 21ஆம் தேதிக்கே வர்றதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. முதல்ல அது செய்யறாங்க. அது நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரங்கள் 22 இல்லைன்னா 30 அந்த மாதிரி போகும். ஆனா இது வந்து தமிழ் சினிமா இல்ல, மொத்தமா சினிமா துறைக்கு ஒரு இழப்பு தான். இந்த பொங்கல் லீவு 10 நாள் லீவுல வந்து ஒரு பெரிய வசூல் பண்ணிடலாம் அப்படின்னு தேட்டர்காரங்க எல்லாருமே காத்திருந்தாங்க. அது எல்லாமே மொத்தமா ஸ்பாயில் ஆயிடுச்சு. ரொம்ப பேர் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவங்க எல்லாருக்குமே வேதனையா தான் இருக்கு. கடந்த 3-4 மாசமாவே சுத்தமா தேட்டர்ல கலெக்ஷனே இல்ல. எல்லா தேட்டர்காரங்களும் கரண்ட் பில் கட்டுறது வந்து சம்பளம் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. இந்த படம் புக்கிங் 4 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. என் தேட்டர்ல ரொம்ப நாள் கழிச்சு டிக்கெட் புக் தம்பி ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு, 8000 டிக்கெட் வந்துருச்சு, 10,000 டிக்கெட் வந்துருச்சு, அந்த ஷோ ஃபுல்லு இந்த ஷோ ஃபுல்லுன்னு. பட் இன்னைக்கு அவங்களால அதுக்கு பதிலே சொல்ல தெரியல, பேச முடியாம தான் நிறைய பேர் இருக்காங்க. இதுல சென்சாருடைய இஷ்யூ அது எப்படி நம்ம பார்க்கறது? சென்சார் அப்படின்றது ரொம்ப எல்லா படங்களுக்கும் வருது, ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. இதுல சில டைம் அந்த எல்லை மீறப்படுகிறது அப்படின்ற பாயிண்ட்லாம் வருதுல்ல, அதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா பிரதர். இதுல என்னோட தனிப்பட்ட கருத்து கேட்டீங்கன்னா, சென்சார் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா ஆக்கலாம் சினிமா. இப்போ நம்ம பிரதமர் மோடியே என்ன சொல்றாருன்னா, எல்லா பிசினஸுமே ஈஸியா ஆக்கணும், ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி எல்லாத்துக்கும் வைக்கணும். அது நிறைய காம்ப்ளிகேஷன் வைக்கிறது, நிறைய ப்ரோட்டோகால் ரூல்ஸ் எல்லாம் வைக்கிறத விட ஒரு பிசினஸ் ஈஸ் ஆஃப் பிசினஸ் அந்த மாதிரி பண்ணாதான் மக்களுக்கு அது ஈஸியா போய் சேரும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கும் போது சினிமாக்கு மட்டும் ரொம்ப கெடுபடி வைக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இவங்க சொல்ற ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா சென்சார் போர்டு சொல்ற விஷயங்கள் எல்லாமே, கோர்ட்ல சொல்ற விஷயங்கள், வாதாடுறது எல்லாமே ஓகே. அவங்க வந்து 4 வாரத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும், 60 நாள் முன்னாடி வந்திருக்கணும் எல்லாம் சொல்றாங்க. பட் எல்லா படங்களுக்கும் அப்படி நடக்குதா? அந்த கேள்விதான் நம்ம கேட்கறோம். இன்னைக்கு பராசக்தி படத்துக்கு இன்னைக்கு தான் சென்சார் வந்திருக்கு. அந்த படத்தை திங்கக்கிழமை தான் பார்த்தாங்க. ஆக்சுவலா அந்த படத்தை திங்கக்கிழமை பார்த்து இன்னைக்கு சென்சார் வந்திருக்கு, நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இப்ப ஜனநாயகன் படத்தை 19ஆம் தேதி பார்த்தாங்க அப்படின் போது ஒரு 20 நாள் இருக்கு. அப்படி பார்த்தா எல்லா படங்களும் ஒரு வாரத்துல பார்த்து 2 நாள்ல பார்த்து இப்படி சென்சார் வந்த படங்கள் எவ்வளவோ இருக்கு. எந்த படமே இந்த ரூல்ஸ் படி நடக்கிறது இல்லை. அப்படின்னும் போது ஜனநாயகனுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில இது இல்லைங்க, இந்த நான் நூல் பிடிச்சுதான் ரூல்ஸ் பார்ப்பேன் அப்படின்னு போய் நிக்கிறது வந்து அந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே,
ஒரு இராணுவம் பற்றிய சர்ச்சை காட்சிகள் இருக்கிறது, அதே போல மதம் பற்றிய சர்ச்சை காட்சிகள் இருக்கிறது அப்படின்னு திரு துஷார் மேத்தாவே வாதிடுகிறார். இது எப்படி பார்க்குறது? இராணுவம் இதை பற்றி படத்தில் நம்ம தியோல் அவர்கள் வந்து வரதை பார்க்குறோம், அவர் முன்னாடி இராணுவ வீரர்கள் இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம், அதே போல் கான்வாயிலிருந்து இராணுவ வீரர்கள் குதிக்குவது போன்றெல்லாம் பார்க்குறோம். அது நம்ம எப்படி பார்க்குறது? இப்போ படத்தில் அப்படி காட்சிகள் இருப்பது எந்த அளவுக்கு சென்சிட்டிவிட்டி கரெக்டாக ஹேண்டில் பண்ண வேண்டிய இடத்துல சினிமா துறை இருக்கிறது? அது பிறகு ராணுவம் பத்தி மிலிட்ரி ராணுவம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்தா அது வந்து சென்சார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் ஃபாலோ பண்றாங்க. இது இந்த படத்துல இல்ல, அமரனுக்கே முன்னாடி நடந்தது. அமரன் படமே எடுக்கும்போது கூட அவங்க எங்கெங்கெல்லாம் ஷூட் பண்ணாங்களோ, காஷ்மீர் மாதிரி இடங்கள் போய் ஷூட் பண்ணும்போது ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் அங்கேயே வச்சுக்கிட்டு எல்லாத்துக்குமே இந்த சீன் இப்படி இருக்கு, நாங்க இதை எடுக்க போறோம், இதை காட்ட போறோம்னு சொல்லி அவங்க கிட்ட அப்பப்பயே என்ஓசி வாங்கி தான் ஷூட் பண்ணாங்க. அது அந்த டீம் எனக்கு கொஞ்சம் பழக்கன்றதுனால தெரியும். மிலிட்ரி மாதிரி விஷயங்கள் இன்வால்வ் ஆகும்போது சென்சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருக்காங்க. அது கண்டிப்பா இருக்க வேண்டியது நல்ல விஷயம் தான். இன்னொன்னு, இந்த படத்துல அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச தகவல், அந்த டீம் கிட்ட நான் பேசின வரைக்கும் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் அவங்க சொல்லி சொன்னாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் அந்த மாதிரி இல்லை. இது ஒரு கமர்ஷியல் படம் தான். இது வந்து தெலுங்கு பகவந்த் கேஸ்டியோட தழுவல் ரீமேக் படம். அதனால அந்த வில்லன் கேரக்டர் வந்து ஒரு நார்மலான ஆளாதான் இருப்பாரு தவிர அந்த அளவுக்கு மிலிட்ரி அந்த மாதிரி பெருசா இல்ல. அப்படியே இருந்தா கூட இந்த டீம் வந்து எல்லாத்துக்குமே ஓப்பனா தான் இருந்தாங்க. இல்ல நீங்க சொல்லுங்க, நாங்க கட் பண்றோம் அப்படிதான் இருந்தாங்க. நாங்க இல்லைங்க, நாங்க கட் பண்ண முடியாது, எடுக்க முடியாது, நாங்க மாத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி அடமன்றாலாம் கிடையாது. எனக்கு கிடைச்ச வரைக்கும் எனக்கு ரொம்ப நம்பிக்கையான தகவல் என்ன, நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன அப்படி அப்ஜெக்ஷன் இருக்குன்னு சொல்லுங்க, நாங்க விட்டுறதுக்கு ரெடி அப்படிதான் இருந்தாங்க. பட் அதை வந்து அவங்க சொல்லாம ரொம்ப டைம் இழுத்து 5ஆம் தேதி 6ஆம் தேதி சொன்னதுதான் இந்த பிரச்சனை. இதில் பராசக்திக்கும் இதே போல் கட்ஸ் சொன்னதாகவும் அவங்க மும்பை வரைக்கும் போய் கட்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்போ கிடச்சிருக்கவும் இருக்குல்ல, இப்போ 25 கட்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அதுபோல் இவங்க மும்பை வரைக்கும் ஏன் அதெல்லாம் கொண்டு போகல அப்படின்ற கேள்வி வருதுல்ல? இல்லை, இவங்களுக்கு அந்த தகவல் கிடைச்சது ரொம்ப லேட்டாக தான் கிடைச்சது. இவங்க 19ஆம் தேதி படம் பார்த்து 25ஆம் தேதி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க சொன்ன கட்டெல்லாம் இவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இந்த 5ஆம் தேதி கோர்ட் மேட்டர் வரும்போது தான் இந்த டீமுக்கு தெரிஞ்சிருக்கு, இல்ல இந்த படத்துல வந்து மத சம்பந்தமாவும் ராணுவ சம்பந்தமாவும் பிரச்சனைகள் இருக்கு, அதனால நாங்க ரிவைசிங் கமிட்டியில பாக்கணும் அப்படின்றத அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சது 5ஆம் தேதி தான். அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கூட அவங்க பராசக்தி மாதிரி முன்னாடியே ரிவைசிங் கமிட்டிக்கு அதாவது முயற்சி பண்ணியிருந்திருக்கலாம். அது எது கம்யூனிகேஷன் எரரா இல்ல என்ன பிரச்சனையா வாண்டடா பண்ணதா அப்படின்றது நமக்கு சரியா தெரியல. ஆனா அது முன்னாடி சரி பண்ணியிருந்திருக்கலாம். ரெண்டு பேரும் ஏதோ நினைச்சிருந்தா பண்ணியிருந்திருக்கலாம். இது யார் செஞ்சதுன்றது இதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஜென்ரலாக வந்து படம் வந்து எப்போவுமே இது போல் ஒரு குறிப்பாக திரு விஜய் போன்ற டாப் டயர் 1ல் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் அவங்கெல்லாம் வந்து ப்ரீ பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ணி பண்ணும்போது அந்த தணிக்கைக்கு கொடுப்பதையும் நல்லா அட்வான்ஸாக கொடுக்கணும்னு சொல்வது கரெக்டான பாயிண்டாக மாதிரி தானே தெரியும். கண்டிப்பா அதை செஞ்சிருக்கணும். அது இந்த டீமுமே பண்ணியிருக்கணும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா ஒன்று பார்த்தீங்கன்னா, அந்த ஆடியோ லான்ச்ல விஜய் பேசும்போது கூட அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னை வச்சு படம் எடுத்தா பிரச்சனை வரும், அது தெரிஞ்சுதான் அந்த ப்ரொடியூசர் வந்திருக்காரு, அது தெரிஞ்ச கூட தான் படம் எடுத்தாரு அப்படின்றத அவர் சொன்னார். 27ஆம் தேதி ஆடியோ லான்ச் நடந்தது. அப்படின்னும் போது இவங்க எல்லா இடத்துலயும் கொஞ்சம் முன்கூட்டியே எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்கலாம். நார்மலா 19ஆம் தேதி போறது ஒரு 15 நாள் 20 நாள் முன்னாடி போயிருந்திருக்கலாம். பட் இங்க சினிமா துறையில் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எல்லா விஷயங்களுமே லாஸ்ட் மினிட் வரைக்கும் போயிடுது. நம்ம எல்லாருமே எல்லாம் ஒரு கையில இல்ல மியூசிக் டைரக்டர் தனியா இருக்காரு, மிக்சிங் பண்றவங்க தனியா இருக்காங்க. அப்படின்னும் போது எல்லாரும் ப்ரியாரிட்டியா தான் ஒரே படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் 4 படத்துக்கு ஒர்க் பண்ணுவாரு. அவருக்கு இந்த மாசம் ஒரு படம் ரிலீஸ் இருக்கும், 2 மாசம் கழிச்சு ஒண்ணு இருக்கும், 3 மாசம் கழிச்சு ஒண்ணு இருக்கும். சோ அந்த 3 மாசத்துக்கு கழிச்சு வர படத்துக்கு இந்த மாசம் மியூசிக் பண்ண மாட்டாரு. சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் முடிச்சுட்டு வரும்போது இந்த ப்ராசஸ் ஏன் லாஸ்ட் மினிட் வரைக்கும் இருக்குதுன்னா இங்க இருக்க ப்ராக்டிகல் பிரச்சனை தான். நீங்க ஹாலிவுட் மாதிரி எல்லாம் முடிச்சு வச்சுட்டு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சு அப்பயும் பண்ண முடியாது. நம்ம இன்னும் அந்த அளவுக்கு டெக்னிக்கலா வளரல நம்ம ப்ரொடக்ஷன் சைட்லாம். ஸோ விஜய் மாதிரி படம்ல விஜய் மாதிரி கொஞ்சம் ஹீரோஸ் அரசியல் சார்ந்து இருக்காங்க, கான்ட்ரவர்சி வருதுன்னா இவங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனைகளை பண்ணியிருந்திருக்கலாம். அதையும் இவங்க கொஞ்சம் விட்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு எல்லாருக்கிட்டையும். இதில் வந்து இதோடைய லாஸ் பொங்கல் ஹாலிடேஸ்ன்றது லாங் ஹாலிடேஸ், நமக்கு இருக்கக்கூடிய நாட்கள்லேயே பெரிய விடுமுறை அப்படின்னா அதிக நாட்கள் இருப்பது இதுதான். சொந்த ஊருக்கு போகிறதுலேருந்து அங்கே போய் படம் பார்ப்பது அப்படின்றத அந்த ஃபெஸ்டிவலோட ஒரு பாயிண்ட்டாகவே ஒரு வச்சுருக்காங்க. நீங்கள் சொன்னது போலவே பெரிய இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரி, தேட்டர் திரையரங்க மட்டும் இல்லாமல் படத்துக்கு பின்னாடி வேலை செய்கிறதே பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்குது. ஸோ பொங்கல் கிளாஷ் அப்படின்னு பெருசாக பேசப்படுற அளவுக்கு இருக்குது. அதில் பராசக்தியா இதுவான்னு பேச போய் இப்போது ஜனநாயகன் அந்த ரேஸ்லேயே இல்லை. இது அண்ணன் தம்பி பொங்கல்லாம் இல்லை, இது தம்பி பொங்கல் தான், அண்ணனே ரேஸில் இல்லை, இந்த இடத்துல அண்ணனுக்கு படம் ரிலீஸ் ஆகாதுன்ற மாதிரி இப்போ போய் இருக்கிறது. அப்போது ஜனநாயகன் அது வந்து இல்லாதது எப்பேற்பட்ட தாக்கத்தை திரை அரங்குகளுக்கும் திரைத்துறைக்கும் இந்த பொங்கல் டைமில் நடக்க இருக்கிறது?
அது ஒரு ஃபன்னா சொல்லணும்னா கோட் படத்துல வந்து துப்பாக்கி கொடுத்தாரு சிவகார்த்திகனுக்கு விஜய். துப்பாக்கி நீங்க பிடிங்க சிவான்னு, இந்த டைம் வந்து பொங்கலுக்கு பிடிங்கன்னு கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இது வந்து உண்மையிலே பராசக்திக்கும் சிவகார்த்திகனுக்கும் பெரிய ஜாக்பாட்டான பொங்கல் தான். நான் இன்ட்ரெஸ்டிங்கா ஒன்று பாத்தீங்கன்னா, அவங்க வந்து 14ஆம் தேதி தான் ஆக்சுவலா பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த படம் 9ஆம் தேதி, அந்த படம் 14ஆம் தேதி தான் வச்சிருந்தாங்க. ஆனா ஒருவேளை அவங்க 14 ஸ்டே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டருங்க எல்லாருமே தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. ஒரு தேட்டர்ல ஒரு ஊர்ல 4 தேட்டர் இருக்கு, அந்த 4ல வந்து 2 தேட்டர்ல ஜனநாயகன், 2 தேட்டர்ல பராசக்தி போட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த படம் 9ஆம் தேதி வந்துருது, இந்த படம் 14ஆம் தேதி வருதுன்னு போது 5 நாள் அந்த தேட்டருக்காரங்க சும்மா இருக்கணும். அப்போ அந்த தேட்டருக்காரங்க கேட்டாங்க, என்னங்க நாங்க எப்படிங்க சும்மா இருக்கிறது 5 நாள்? ஆப்போசிட்ல இருக்க தேட்டருக்காரன் வந்து 5 நாள் சம்பாதிப்பாங்க, நாங்க சும்மா இருக்கணும்னா பொங்கல் ஹாலிடேல நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு கேட்கும்போதுதான் இவங்க சரி ஓகே 9 வேணா நம்ம 10 வந்துடலாம்னு மாத்தினாங்க. அந்த முடிவு இன்னைக்கு ரொம்ப சரியான முடிவா மாறிடுச்சு பாருங்க. இன்னைக்கு ஒருவேளை 14 தான் அவங்க வச்சிருந்தாங்கன்னா, இந்த 5 நாள் அவங்களுக்கு கிடைச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா. பிளஸ் இப்போ இந்த 5 நாள் மெயின் ஸ்கிரீன் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிட போகுது. பிளஸ் பொங்கல் ஹாலிடேக்கும் ஜனநாயகன் இல்லைன்றது மிகப்பெரிய அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஜாக்பாட்டான இந்த பொங்கல். இதுக்கு அப்புறமும் பராசக்தியோட எந்த படமும் இப்ப ரெடியாவும் இல்லை இமீடியட்டா ரிலீஸ் பண்ற மாதிரி. அது இந்த படம் வந்து சிவகார்த்திகனுக்கு அமரனுக்கு அப்புறம் இது ஒரு மிகப்பெரிய ஹிட் தான். அது எப்படி இருந்தாலும் சரி, இந்த படம் எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய கலெக்ஷன் சாதனை பண்ணிடும். அது அமரனை தாண்டுதா இல்ல அமரனோட கம்மியா இருக்கா அப்படின்றத மட்டும் தான் இப்ப கேள்வி. இதுல ஜனநாயகன் அது இல்லாதது விஜய் தான் இப்ப இருக்கிறதுலே டாப் கிராசர் அப்படின்லாம் சினிமா இண்டஸ்ட்ரியில எல்லாம் சொல்லக்கூடிய நிலைமையில அவரோட லாஸ்ட் ஃபிலிம் பொங்கல்ல இல்ல அப்படின்னா, அதான் அவருடைய லாஸ்ட் ஃபிலிம் பொங்கல் இல்ல அப்படின்றது வந்து ஆக்சுவலா பார்த்தா அது சினிமாக்கு தான் லாஸ். சினிமாக்கும் தியேட்டருக்கும் இவங்களுக்கு தான் லாஸ். இந்த படம் 22 இல்ல 30 ஏதோ ஒரு டேட்ல எந்த டேட்ல வந்தாலுமே அந்த டேட்ல வந்து இந்த படத்தோட கலெக்ஷன் ஆயிட போகுது. இல்ல இதுல இருந்து ஒரு 10% முன்ன பண்ண ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 கோடி ஆக போகுதுன்னா, இது ஒரு 22ஆம் தேதி வந்தாலும் ஒரு 30ஆம் தேதி வந்தாலும் ஆயிடும். அதுல இருந்து கொஞ்சம் முன்ன பண்ண ஆயிடும். விஜய்க்கும் அவருக்கான பட ஹிட் கலெக்ஷன் எல்லாம் ஆயிடும் அப்படின்றது இருக்கும். பட் இந்த தேட்டர் இவங்கெல்லாம் நம்பி இருக்கவங்க வந்து பொங்கலுக்கு போட்டா இன்னும் கொஞ்சம் கூட வந்திருப்போம் நமக்கு அப்படின்றத மிஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். ஓகே, இதில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட நகை இது 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுப்போமே, அதுக்கப்புறமும் சில படம்லாம் ஷெட்யூல் ஆயிருக்கும்ல. மங்காத்தா வரப்போகிறதா, ரீரிலீஸ் ஆக போகிறதா தகவல் இருக்குது. அதே போல் அடுத்த மாதம் திரு சூர்யா அவருடைய படம் வர இருப்பதா சொல்கிறாங்க. இது போன்ற படங்கள்லாம் ஷெட்யூல் ஆயிருக்கு. ஸோ அதோட எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் என்ன, லைனப் என்ன நெக்ஸ்ட் மந்த்? ஜனநாயகனுக்கான விண்டோ என்ன இருக்குது? இதுக்கப்புறம் இந்த படம் இந்த பொங்கலுக்கும் வரல வாய்ப்பு இல்லை அப்படின்னா, அடுத்தது வந்து 22ஆம் தேதி அந்த அதாவது குடியரசு தினம் லீவ் இருக்கு இல்லையா, அந்த வீக்கெண்ட் வரத்துக்கு ரொம்ப நல்ல டேட் தான். 22, 23, 24, 25, 26 அந்த 5 நாள் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த வீக்கெண்ட். பிளஸ் அந்த திங்கக்கிழமை ஒரு அடிஷனல் லீவ் இருக்கு. அது ரொம்ப நல்ல டேட்டு. அதுக்குள்ள சென்சார் வேலைகள் முடிச்சு அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை அதுலயும் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் எந்த வீக்கெண்ட் வந்தாலும் அந்த வீக்கெண்ட்ல பண்றதா புத்தல் தரேன். ஏன்னா அதுக்கப்புறம் எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அவ்வளோ நாள் போக முடியாது. டிவிக்கோட பிரச்சாரம் இருக்கு. மக்கள் எல்லாருமே எலெக்ஷன் மூடுக்குள்ள ரொம்ப இறங்கிட்டாங்கனாலும் உங்களுக்கு அந்த தியேட்டர் வசூல் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அந்த டேட்டுக்குள்ள பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது. ஜனவரி எண்ட்ல. இதுக்கப்புறம் அந்த மங்காத்தா ரீரிலீஸை தவிர எந்த படங்களுமே ஷெட்யூல் பண்ணி வைக்கல ஜனவரியில. ஸோ அதனால அப்படி ஒரு பாதிப்பு ஒன்றும் கிடையாது. நிறைய படங்கள் ஒன்று ஷெட்யூல் பண்ணி வச்சு அதை மாற்றணும், ஜனநாயகன் டேட் மாறதுனால மாறணும் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. பிப்ரவரியில தான் படங்கள் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால இந்த ஜனவரியிலேயே ஜனநாயகன் வந்துட்டு போயிட்டா அதில் ஒன்றும் பெரிய சிக்கல் இருக்க மாதிரி தெரியல எனக்கு. இதில் இருக்கிற பொலிட்டிக்கல் அக்யூசேஷன்ஸ் அது அப்படி தான் போய் நிற்குதா? பாஜக தான் பின்னாடி நிற்குது. முன்னாடி பராசக்தி அட்வான்ஸ் பண்ணப்பட்டதுக்கு திமுக பின்னாடி நின்றுது. இப்போ பாஜக அரசியல் எதிரி ஒரு ரவுண்டு முடிச்சிட்டாங்க. இப்போது கொள்கை எதிரி அடுத்த ரவுண்டு ஆரம்பிச்சிருக்காங்க. கட்டம் கட்டப்படுகிறார் விஜய் அப்படின்னு தலைப்பு செய்தியெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கு. இது அப்படி நீங்கள் பொலிட்டிக்கலாக வந்து பார்க்கப்படுகிறதா சினிமா துறையில்? அது கண்டிப்பா பார்ப்பாங்க மக்கள். அது மீடியா சொல்றாங்கன்றதை தாண்டி சாதாரண எளிய மக்கள் கூட அதுதான் நினைப்பாங்க. இது விஜய் இல்லாம வேற எந்த ஹீரோக்கு நடந்தாலும் இதை நினைப்பாங்க. விஜயின் போது கன்ஃபார்ம் இதுதான் அப்படின்றத முடிவே பண்ணிடுவாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. சினிமாக்காரங்களும் அப்பப்போ வந்து அரசியல்வாதிகளை நோண்டுறாங்க. அதனால அரசியல்வாதிகளும் சில நேரங்களில் சினிமாக்காரங்களை சீன்றாங்க. ஹூ இஸ் தி பாஸ் அப்படின்றத அப்பப்போ அவங்க ரவுண்ட் வரும்போது காமிச்சுக்கிறாங்கன்றீங்க. ஆமா, இவங்களும் சினிமால அரசியல் டயலாக்லாம் பேசி அரசியல்வாதிகளை சாட்டை எல்லாம் அடிக்கும் போது
அரசியல்வாதிங்க வேற ஏதாவது ஒன்று வச்சு அப்பப்ப அவங்களுடைய பவர் என்னன்னு காட்டுதானே செய்வாங்க. பட் ஆனா இது வந்து கண்டிப்பா தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் தான். விஜய் அப்படி இது வந்து பொலிட்டிக்கலா பண்ணிருக்காங்களா இல்லையான்றது நமக்கு முழுசா தெரியாது. பட் அப்படி அந்த ஆங்கிள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கூட இது விஜய் வெர்சஸ் ஒரு கட்சி இல்ல ஒரு கவர்மெண்ட் அப்படின்றத இதுக்கு பின்னாடி பாதிக்கப்படுறது யாருன்னா கண்டிப்பா அவரு கிடையாது. அவருக்கு மினிமம் 1% 2% பாதிப்பு தான் இருக்குமே தவிர தாண்டி இதுக்கு முன்னாடி இருக்க ஒரு சினிமா துறை, இந்த குடும்பங்கள், இந்த தேட்டருங்க, இந்த தேட்டர் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா தேட்டர்னா பிவிஆர் மாதிரி ஐநாக்ஸ் மாதிரி எல்லாம் என்னப்பா அவங்கலாம் கோடி கோடியா காசு வச்சிருப்பாங்க, பெரிய பில்டிங் இருக்கு, பாப்கார்ன் 200 வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அந்த மாதிரி தேட்டருக்குலாம் பாத்தீங்கன்னா எந்த படம் வந்தாலும் ரெவன்யூ வந்துடும். அவங்களுக்கு துரந்தர போட்டாலும் ரெவன்யூ வரும், அவதார் போட்டாலும் ரெவன்யூ வரும், சின்ன படங்கள் சிறை போட்டாலும் ரெவன்யூ வரும், எது போட்டாலும் ஃபுல் ஆயிடும். ஸோ விஜய் மாதிரி ஹீரோ, விஜய், அஜித், ரஜினி இந்த மாதிரி ஹீரோங்கள்லாம் யாருக்கு பெரிய லாபம் அப்படின்னா ரொம்ப சின்ன தேட்டர் ஊர்ல இருக்கும் பாத்தீங்களா, ஏசி இல்லாம இல்ல அப்பதான் புதுசா ஏசி பண்ணி சீட்டு போட்டு ஒரே ஆள் டிக்கெட் கழிச்சு ஒரே ஆள் கேண்டீன்ல போய் நின்று அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வாடகைக்கு மேல கொஞ்சம் வருதுன்னு ஒரு ஒரு சின்ன தொழில் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க இல்லையா. இந்த தேட்டருக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கு எல்லாமே லாபம் கொடுக்குற ஹீரோஸ் தான் இவங்க தான். இவங்க படங்கள் நிறுத்துறதுனால பாதிக்க போறது அந்த மாதிரி சின்ன தியேட்டர்ஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன ஆளுங்க ரொம்ப பெருசா பாதிக்கப்படுவாங்க. இந்த நீங்க பிவிஆர் ஐநாக்ஸ் மாதிரி தியேட்டர்கள்ல இந்த பொங்கலுக்கு எந்த படம் போட்டாலும் ஃபுல்லா எடுப்போது. ஸோ அவங்களுக்கு அந்த பெரிய பாதிப்பு அவங்களுக்கு வர போறது இல்லை. ஸோ அதனால இந்த நேரடியா விஜய் அரசியல் கட்சின்ற சண்டை யாருக்கான பாதிப்பு ஏற்படுதுன்னா இவங்களுக்கான பாதிப்பு தான். இப்போ புக் மை ஷோல பாத்தீங்கன்னா 4.5 லட்சம் டிக்கெட் வித்துருக்காங்க இந்த படத்துக்கு. 4.5 லட்சம் டிக்கெட் புக் மை ஷோல மட்டும் ரீஃபண்ட் பண்றாங்க, பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஜனநாயகம் வரல தானே. அப்போ புக் மை ஷோ ஒன்று இருக்கு, டிக்கெட் நியூ இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் ஆப் இருக்கு, அது இல்லாம டைரக்டா போய் கவுண்டர்ல வாங்கினவங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் 15 லட்சம் பேர் இந்த படத்தை பார்க்கணும்னு ஷெட்யூல் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இவங்களோட பிளான்ஸ் எல்லாம் மாறுது, இவங்க என்ன பண்ணும் அப்படின்னு நினைச்சது எல்லாமே மாறுது. அதுக்கு மேலே இந்த தியேட்டர் பக்கத்துல இருக்க சின்ன பொட்டி கடை, டீ கடை, ஸோ இது எல்லாமே சஃபர் ஆக போறாங்க. அதுதான் இவங்க அரசியல் சண்டைக்குள்ள மாட்டிக்கிட்டு முழிக்கிறது இவங்க தான். ஸோ இது சினிமாக்காரங்களும் தவிர்க்கணும், அரசியல்வாதிகளும் கொஞ்சம் தவிர்க்கணும். சாட்டை யார் வேணால் கையில் எடுக்கலான்றது இதில் இருக்கிற மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ரொம்ப நன்றி திரு கார்த்திக் ஒரு மெத்தட் நம்மோட இருந்து ரொம்ப பேசியிருக்காங்க. மிக்க நன்றி. நன்றி வருண், தேங்க்யூ. தேங்க்யூ. திரு கார்த்திக் ரவிவர்மா திரைப்பட வெளியீட்டாளர், அவர் வந்து சொன்ன கருத்துக்கள் பெரிய அளவில் பாதிப்பு. விஜய் அவர்களது பெரிய மாஸ் ஹீரோ, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச பெரிய வசூல் மன்னன். அவருக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்குமே பெரிய அளவில் பயனக்கூடியது. அவர் வந்து பொங்கல் ஹாலிடேஸில் லாங் ஹாலிடேஸில் இருந்தால் பெரிய அளவில் சினிமா அதுக்கே வைப்ரண்ட்டாக இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்குது. கோவிட்லேருந்து மாஸ்டர் ரிலீஸுக்கு அப்புறம் தான் இண்டஸ்ட்ரியே மீண்டுச்சு. ஆமாம், விஜய் மட்டும் மாஸ்டர் ரிலீஸ் பண்ணலன்னா கோவிட்ல என்ன ஆயிருக்கும், திரைத்துறையவே ஓடிடியிலிருந்து திருப்பி தேட்டருக்கு கொண்டு வந்ததே விஜய் தான் அப்படின்னு பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மதிக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறார் விஜய். மார்க்கெட்டில் பெரிய லெவலில் இருக்கக்கூடியவர். அவருடைய படம் இல்லாதது பொங்கலுக்கு ஒரு பெரிய லாஸ். யாருக்கு அப்படின்னா திரைத்துறையினருக்கு தான், எங்களுக்கு தான் அப்படின்ட்டு திரு கார்த்திக் வர்மா அவர்கள் நம்மளோட சொன்னதை பார்த்தோம். ரியலி இதுதான் பாயிண்ட்டு. இதில் வந்து ஒரு பல காட்சிகள் இருக்கிறது, அதை தவிர்த்துருக்கலாமா, அதை எப்படி காமிச்சிருக்கலாம், ஒழுங்காக சென்ஸ் கன்வே இருக்கலாமா, இல்லை அவங்க கொஞ்சம் இல்லை இது எல்லாமே தப்பாக தான் பார்க்கணுன்றது இல்லை அப்படின்றத பார்த்துருக்கலாமா, இல்லை அட்வான்ஸாக இவங்க வந்து சென்சாருக்கு போயிருக்கலாமா, இல்லை இவங்க வந்து இது ரொம்ப ரிஜிடாக இருந்துருக்கூடாதோ. இது மாதிரி எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூவும் இரு பக்கத்துலேருந்தும் இரு கோணங்கள்லேருந்தும் வந்து கொண்டே தான் இருக்கும். நமக்கு இப்போ தெரியுது ஒன்றே ஒன்று தான், பொங்கலுக்கு ஜனநாயகன் இல்லை. 21, 22, 23 எப்போ வருதுன்றதை பார்க்கணும். 21 தான் திருப்பி இந்த வழக்கு எடுக்கப்படுகிறது, அது வரைக்கும் ஒத்தி வைக்கப்படுகிறது. அப்பீலுக்கு போகிறாங்களா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும். இவர் சொன்னது போல் ப்ரொடக்ஷன் சைடில் என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் என்ன, அடுத்து கட்ஸ்லாம் நடுவில் எதாவது ட்ரை பண்ணுறாங்களா, இது என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும். இடையே அவர் வந்து சிபிஐ விசாரணைக்காக டெல்லி செல்ல இருக்கிறார் திரு விஜய் அவர்கள். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி இப்போதைக்கு நமக்கு ஒன்லைனில் இன்றைய தினத்தில் நமக்கு தெரிவது 21ஆம் தேதி வரை ஜனநாயகன் இல்லை. 21ஆம் தேதி தான் வழக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதன் பிறகுதான் நமக்கு தெரியும் என்று படம் வெளியாகும் அப்படின்றது. பெஸ்ட் டே அப்படின்றது இதுக்கப்புறம் பார்த்தோன்னா 23 தான் அப்படின்னு திரு கார்த்திக் சொல்கிறார். 23 ரிலீஸ் பண்ணால் 24, 25, 26 அப்படின்னு ஒரு 4-5 நாள் அந்த ஒரு பெரிய விண்டோ இருக்குது. அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ஃபீவருக்கு ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நடக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இப்போதைக்கு ஐ எம் கம்மிங் கிடையாது, ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லணும். இது வந்து பொலிட்டிக்கல் என்பதை தாண்டி இப்போ வந்து சாதாரணமாக விஜய் வந்து ஒரு நடிகராக மட்டுமே இருந்தால் வந்து ஒரு படத்துக்கு சென்சார் பிரச்சனை அப்படின்ட்டு கடந்து போயிடலாம். இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் இருப்பதால் இது மக்களிடையே எப்படிப்பட்ட ஒரு தாட் ப்ராசஸ் கொண்டு வரும்?
திரு கார்த்திக் வர்மா சொன்னார்ல அதே பாயிண்ட் தான். அது பொலிட்டிக்கலாக தான் பார்க்கும். பொலிட்டிக்கலாக டிவைட் ஆகும், ஆதரவாக எதிர்ப்பாக போலரைஸ் ஆகும். இது வந்து இவரை வந்து ஒரு பி டீம்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. யாரோட பி டீம்னு தெரியாது, ஆனால் சும்மா தான் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஒன்று அவர் வந்து விஜயாக வர நினைக்கலாம், இல்லை விஜய் வந்து அவரோட பி டீமாக வரலாமே இவங்களும், இவரோட பி டீமாக வருகிறாருன்னு இவங்களும் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இந்த ஃபைட் மூலியமாக எப்படி ஆகுதுன்னா பிஜேபி vs விஜய் அப்படின்னு வந்து நிற்கிறது. அப்போது இவர் அவங்க பி டீம் இல்லை, இவங்க பி டீம் தான் தெரிஞ்சு இவருக்கான வாக்குகள் உறுதிப்படுத்தலாம், உறுதி ஆகலாம். வாக்கு வரி அப்படி பார்க்கணும் அப்படின்னா அப்படி தான் ஆகும். அப்போ டிஎம்கேக்கு தான் இது லாஸோ, எங்கே திரும்பினாலும் அங்கே தான் வருவீங்களான்ற மாதிரி திருப்பி திமுகவுக்கு தான் ஒரு இழப்போ, திமுக தான் விஜய் தான் பாஜகவின் எதிரி அப்படின்னு பார்த்தா இதனால் விஜய்க்கு யார் ஆதரவு கொடுப்பார் அப்படின்றதுனா பிஜேபியினுடைய எதிர்வாக்குகள். இதுதான் பொலிட்டிக்கல் கால்குலேஷன். நம்ம வந்து ரொம்ப போட்டு கணக்கு போட்டு பார்த்தோம்னா நமக்கு எல்லாரும் சொல்வது இந்த கால்குலேஷன் தான் நமக்கு வந்து நிற்கும். டப்புன்னு வந்து நின்னா மனசு தோணா இதுதான் வந்து நிற்கும். என்ன நடக்குதுன்னு தெரியாது. இதுதான் வெளியிலேருந்து ஈகிள் வியூலேருந்து பார்க்குறது. சார் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு மிக்க நன்றி.